கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதை என்ன சொல்றாருன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத, பாருங்க, பூமி எங்கும் இதுவரைக்கும் செய்யப்படாத, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட இவெல்லாம் என்ன சர்ச்சுக்கு போறா, இவெல்லாம் ஏதோ ஆண்டவரை இங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, என்ன கோயிலுக்கு போறாங்க, என்ன சர்ச்சுக்கு போறாங்க, என்ன நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஒருவேளை உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை கேவலமா பேசி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க சொந்த பந்தத்துல இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன், பூமி எங்கும் இதுவரைக்கும் கேள்விப்படாத, இதுவரைக்கும் நடக்காத அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பேன் என்று இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் உனக்கு செய்யற அந்த ஆசீர்வாதத்தை, நான் உனக்கு பிரமிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பண்ண போறேன். அதை எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க ஊழியத்துல உங்களை கேவலமா பேசுறாங்களா, ஐயோ நான் கர்த்தருக்காக உண்மையாதான் செஞ்சேன், ஆனா இவ்வளவு கேவலமா எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்கு விரோதமா எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடித்து உங்களோடு கூட கர்த்தர் பட்சமா இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, வேதத்துல கூட மார்த்தாள் மரியாள் அப்படின்னு சொல்லி 2 சகோதரிகள் உண்டு. அவங்களுக்கு சகோதரன் ஒருவர் இருக்கிறார், லாசரு அப்படின்னு சொல்லி. அந்த குடும்பமே இயேசு மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எந்த ஒரு விருந்துனாலும் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை அழைத்து விருந்து கொடுக்கும்படி வீட்டுக்கெல்லாம் வர சொல்லி அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு குடும்பம், அந்த லாசருங்கிற ஒரு மனுஷன் இறந்து போயிடுறாரு. அப்போ சகோதரிகள் 2 பேரும் பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு அவர்கள் கூட இல்ல, வெளிப்பிரயாணம் போயிட்டார். அப்ப அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப அதை கேள்விப்பட்டு 4 நாள் கழிச்சு வரும் பொழுது அப்போ 2 சகோதரிகளும் அழுகுறாங்க, மார்த்தாளும் மரியாளும். ஐயோ, நீங்க இருந்திருந்தா என் சகோதரனுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயேசு இந்த பூமியில அவங்களோட கூட இருக்கும் பொழுது நிறைய வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறாரு, நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இருக்கிறாரு, எத்தனையோ பிசாசுகளை துரத்தி இருக்கிறாரு. ஆனா மரித்தவனை உயிரோட எழுப்புனத அவங்க பார்க்கல. அப்போ இவர் வர்றாரு, வந்தோட நீங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது பண்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் உயிர் தெழுவான் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆண்டவரே, உயிர் தெழும் நாட்கள்ல உயிர் தெழுவான் அப்படின்னு சொல்லிதான் அந்த மார்த்தாள் சொல்லுவாங்க. மரியாள் அழுது கொண்டு இருக்கிறார். அப்போ போய் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கல்ல புரட்டுங்க அப்படின்னு சொல்லி கல்ல புரட்டி போட வச்சு, லாசருவே நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு லாசருவை வெளியே வான்னு சொல்லி அவர் அதிகாரத்தோடு கட்டளை இடுகிறார். கர்த்தர் அங்கே அற்புதங்களை, மரித்த லாசருவை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அந்த அதிசயம், அதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். பாருங்க, எந்த ஜாதிகளிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யல. அதனால அவங்களுக்கும் சகோதரன் திரும்ப வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லை. அதனால ஆமாண்டவரை உயிர்த்தெழும் நாட்கள்ல உயிர்த்தெழுவான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அங்க அற்புதங்களை செய்கிறார். இதுவரை செய்ய
செய்யப்படாத அதிசயங்களை எல்லா ஜனங்களும் காணும்படியாக, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கூட இன்றைய தினத்துல எந்தெந்த காரியங்களுக்காக, எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, நீங்க ஜெபிக்காம விட்ட எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க உங்களுக்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அவரை சொந்த தெய்வமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அவரை நீங்க நம்பி இருக்கிறீங்க. நான் இயேசுவையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை, அதுவும் இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தகப்பனே, நீங்க சொன்னபடியே இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் பார்க்கும்படியாக, ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இதுவரை செய்யப்படாத அற்புதங்களும் அதிசயங்களும் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண காரியங்களை ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன், இப்படி ஒரு மாப்பிளையை கொடுக்கறதுக்காகத்தான் இவ்வளவு தாமதமாச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படும்படிக்கு நல்ல திருமண காரியத்தை, நல்ல வரனை ஆண்டவர் கொடுத்து மகிழ பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய நல்ல போஸ்டிங் கிடைக்கதான் ஆண்டவர் இவ்வளவு நாள் தாமதம் பண்ணி இருக்கிறாரு. கர்த்தர் நல்ல லேட்டானாலும் லேட்டஸ்டா நல்ல ஒரு தரமான நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வசதி உள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல செல்வ செழிப்புள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே, நல்ல ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரே, பிள்ளைங்க பிரமிக்கத்தக்க அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்து பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நீர் உண்டு பண்ணும்படியாக நீர் ஆண்டவரே நீர் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உண்மையாவே இதுவரைக்கும் செய்யப்படாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.